திருச்சி மாநகர போக்குவரத்து காவல்துறை அதிவேக வாகனங்களை கண்காணிக்க ஸ்பீட் ரேடார் கன்னை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. முதற்கட்டமா 3 நவீன ஸ்பீட் ரேடார் கருவிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதிக போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து அபாயம் நிறைந்த வழித்தடங்களையும் கண்காணிக்கிற வகையில இது தலா 1 வீதம் 3 முக்கிய பிரிவுகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டோன்மெண்ட் போக்குவரத்து காவல் யூனிட், 2வது கோட்டை போக்குவரத்து காவல் யூனிட், 3வது ஸ்ரீரங்கம் போக்குவரத்து காவல் யூனிட். போக்குவரத்து காவலர்கள் இந்த கருவியை எப்படி பயன்படுத்தி விதி மீறல்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பத்தி காவல்துறை வட்டாரங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. முதல் விஷயம் வேக கணக்கீடு. சாலையில ஒரு வண்டி வரும்போது அதை குறி வச்சு இந்த கருவியை இயக்கும் போது அந்த வாகனம் எவ்வளவு வேகத்துல வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது காவலருடைய கையில் இருக்கிற டிஜிட்டல் திரையில மில்லி செகண்ட்ல அவ்வளவு அக்யூரேட்டா காட்டப்படுமாம். 2வது விஷயம், வேக கட்டுப்பாட்டை மீறியோ அல்லது அஜாக்கிரதையாகவோ வாகனம் ஓட்டுறது கண்டுபிடிக்கப்பட்டா கருவியை வச்சிருக்கிற அதிகாரி சற்று தொலைவில் நின்றுட்டு இருக்கிற மற்றொரு காவலருக்கு உடனடியா சிக்னல் கொடுப்பாரு. சிக்னல் பெற்ற மற்றொரு காவலர் குறிப்பிட்ட அந்த வாகனத்தை வழிமறைச்சு நிறுத்துவாரு. அதுக்கப்புறமா அதற்கான உரிய அபராத தொகையும் விதிக்கப்படும். இப்போ இந்த அதிவேக கண்காணிப்பு பணிகள் நகரின் குறிப்பிட்ட சில விபத்து பகுதி சாலைகளை தீவிரமா மேற்கொள்ளப்பட்டு வருது. குறிப்பா ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கிற அண்ணா நகர் இணைப்பு சாலை மற்றும் ஓயாமரி சாலை, இந்த சாலைகள்ல வாகனங்கள் மிக வேகமா இயக்கப்படுவதா குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில தான் இந்த நடவடிக்கையை இப்ப எடுத்திருக்காங்க.